இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பிதாவாகிய கடவுளிலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் தூய ஆவியிலிருந்தும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறப்பை குறித்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள்: பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டுமாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பிறப்பும் ஒரு சம்பவமாக இருக்கிறது. யாரு எங்க எப்படி பிறப்பாங்க என்று சொல்லி கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது. நான் இங்க தான் பிறக்கணும், இந்த இடத்துல பிறக்க போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேண்டும் என்று சொல்லி நம்மால் அதை தேர்வு செய்ய முடியாது. அது கடவுளுடைய சித்தம். இந்த இடத்துல இந்த நேரத்துல இவர்களுக்கு பிறப்போம் என்று சொல்லி கடவுள் தீர்மானம் வைத்தது. அது கடவுளுடைய திட்டம் மட்டும்தான். இது மனிதனுடைய பிறப்பு. ஆனால் மனிதனுடைய பிறப்புக்கு அப்பாற்பட்டது கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. ஏனென்றால் மனிதன் மனுஷியோடு சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் பிறப்பான். ஆனால் இயேசு ஆண்டவருடைய பிறப்பு என்பது மனிதன் மனுஷியோடு சேர்ந்ததுனால அல்ல, கடவுள் மனுஷியோடு சேர்ந்ததுனால. ஆம், எனக்கு அன்பான வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய், அது பரிசுத்தமுள்ள குழந்தை. வேதம் சொல்கிறது இயேசு ஆண்டவர் பரிசுத்தமாக கர்ப்பம் தரித்து பரிசுத்தமாக அந்த உலகத்திலே பிறந்தார். அவருடைய பிறப்பு சம்பவம் அல்ல, அவர் பிறப்பு எதிர்பார்க்காத நிலையில நடந்தது அல்ல, மாறாக வேத வாக்கியம் கூறியது. அவருடைய பிறப்பை முன்னறிவிக்கப்பட்டது. பாவம் மனிதனுக்குள்ளாக வந்ததுனால கடவுள் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒரே ஒரு பலியை செலுத்த வேண்டும். அந்த பலியானது பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், மாசற்றதாக இருக்க வேண்டும். அப்படியாக இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போயிருந்தார்கள். எனவே தான் யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவான்னு சொல்லி கேட்கிற போது இதோ நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் தானாக பிதாவாகிய கடவுள் மனித அவதாரம் எடுத்து மனுஷ உருவமாக இந்த உலகத்திலே பிறந்தனால்தான் இந்த கிறிஸ்துமஸ் தினம். இந்த பிறப்பு அது சம்பவம் அல்ல, வரலாறு. அது திடீரென்று நடந்த காரியம் அல்ல, முன்னறிவிக்கப்பட்ட காரியம். வேத வாக்கியம் அவருடைய வருகையை, அவருடைய பிறப்பை நமக்கு காட்டுகிறது. என கண்பானவர்களே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள கடவுள், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். என கண்பானவர்களே, இயேசு ஆண்டவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியினாலும் முன்பாகவே அறிவிக்கப்பட்டது. ஏசாயா மாத்திரமல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளாலும் அறிவிக்கப்பட்டவர். எல்லாருடைய பாவங்களுக்காக மன்னிக்கும்படியாக கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். கடவுளோடு இருப்பதை விட்டு நமக்காக பெத்லகேமிலே மாட்டுக்குடிலே பிறந்தார் மனுஷனாக. இன்றைக்கு நாம என்ன பண்றோம், கடவுளை தேடி போறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை தேடி நாம் இருக்கிற இடத்துக்கு வருகிறாரு. அப்ப இந்த நாளில அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம அவர் நமக்காக மீண்டுமாய் பிறந்து வருவார் என்பதற்காக அல்ல, அவருடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்த்திருக்கிற வேளையிலே நாம் அவருடைய பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தப்படக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். கிறிஸ்து இயேசுடைய பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற நாம் அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாம் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை சுமரித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நாம் எதிர்நோக்குவோம். அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் நம்பிக்கையோடு விசுவாசோடு தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
மனிதனை மீட்கும்படியாக விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு தம்முடைய குமாரனை அனுப்பின நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான கிறிஸ்து பிறப்பின் நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கிறது, ஆனால் இயேசு ஆண்டுடைய பிறப்பு சரித்திரம், முன்னறிவிக்கப்பட்டது. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, பிசாசை அழிப்பதற்காக நீர் உமது குமாரனை முன்னறிவித்தவராக இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க செய்து அதற்காக நன்றி படைக்கிறோம். அவருடைய பிறப்பின் நாளை நாங்கள் நினைவு கூர்ந்த நேரத்திலே அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாங்கள் காத்திருப்பதற்கு, நம்பிக்கை நிலைத்திருப்பதற்கு, விசுவாசத்தோடு இருப்பதற்கு நீதாமே இந்த நாளை, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துடல வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டுடைய 2ஆம் வருகையிலே நாங்களும் கூட அவரோடு கூட நித்திய வாழ்வுக்குள்ளாக, பரலோக வாழ்வுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு நீதாமே உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்திட வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான, ஆசீர்வாதமான, சமாதான நாளாக அமைவதற்கு கர்த்ததாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆஸ்வதிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும், நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமா இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.